ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோனாக்கி நாம் இப்போ கடாய் பாத்திரம்லாம் வாங்கியிருப்போங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருப்போம். நான் இண்டுலியம் பாத்திரம் தாங்க இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னாக்கி எனக்கு வந்து ரொம்ப கறி பிடிச்சி போய் இருந்துச்சுதுங்க. அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணி அதை அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்னென்னலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன், எந்தெந்த பொருளை வச்சுலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய கடாய் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்களே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் வந்து அந்த கடாய் வந்து இது வந்து இண்டுலியன்னு சொல்லுவாங்களாங்க, அந்த பாத்திரம் தாங்க, அந்த கடாய் தாங்க. இது வந்து நல்லா வெயிட் இருக்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் பாத்திரம் நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து அதிக நேரத்துக்கு அந்த சூடு வந்து நம்மளுக்கு வந்து அதிக நேரத்துக்கு நிற்குங்க. இந்த இண்டுலியம் கடாய் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்களாக்கி இந்த அளவுக்கு கறி பிடிச்சி போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களாக்கி இதை எப்படி நம்ம ஈஸியாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு இது பார்த்தீங்களாக்கி ஒரு ½ மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலேயே ஆயிடுச்சுங்க. நான் இதை க்ளீன் பண்ணி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்களாக்கி இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே தாங்க நான் வந்து க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுருங்க. பார்த்தீங்களாலே தெரியும் இப்போ என்னுடைய கடாய் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குதுங்கிறது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்த்திங்களாலே தெரியும் எப்படி கறி பிடிச்சி போய் எப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அந்த காதுகளில் இருக்க ஓரங்களில் மட்டும்தாங்க டீப்பாக க்ளீன் பண்ணி அதை வந்து எடுக்க முடியல. மற்றபடி எல்லா இடத்துலையுமே நல்லா ஒரு க்ளீனிங்க்கு நல்லா இருக்குதுங்க. நம்ம அப்பப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுதுங்க. நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கடாயம் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிக்கு பளபளன்னு ஆக்கிடலாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. வாங்க, இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இதை வச்சு எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ நான் ஆப்பசோடா மாவு, அப்புறம் பார்த்திங்களாக்கி நம்ம டிட்டர்ஜென்ட் பவுட்ரு தாங்க இதில் சேர்த்துருக்கேன் முக்கியமாக. இப்போ பார்த்திங்களா ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லா டிட்டர்ஜென்ட் பவுட்ரு, நான் சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பவுட்ருனாலும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக ஆப்பசோடா மாவு சேர்த்துக்கிடலாங்க. 2 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுட்ரு, 1 ஸ்பூன் ஆப்பசோடா மாவு, கொஞ்சம் வினிகர் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு கரைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வினிகர் வந்து அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லா யூஸ் ஆகுங்க. இப்போ ஒரு 2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிடுதேங்க. நம்ம பாத்திரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து விம் ஜெல் தாங்க, இதுவும் கொஞ்சம் ஒரு ட்ராப் தாண்டியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் நல்லா க்ளீனிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கரைகள் எல்லாம் போக்குறதுக்கு தாங்க. இப்போ பார்த்திங்களாக்கி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதி வரணுங்க. கொதி வரையும் பார்த்திங்களாக்கி இப்போ நம்ம கரை படிஞ்ச அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே உள்ளே வச்சு அப்படியே எடுக்கணுங்க. இந்த மாதிரிக்கு நான் இப்படி தாங்க மாற்றி வச்சு எடுத்துங்க. இப்படி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் வந்து ஈஸியாக கொஞ்சம் போகுங்க. ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் தாண்டியே நான் வச்சுருந்தேங்க. அப்படி தாங்க வச்சு எடுத்து தாங்க அந்த கரைகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்கு திரும்ப நம்ம க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சுதுங்க. நான் அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி எடுத்தேன். இப்போ பார்த்திங்களா கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் கூட்டவும் குறைக்கவும் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கி தாங்க கொஞ்சம் நல்லா நுர பொங்கி வரும் பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிட்டாக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து பொங்கி வடிஞ்சிருங்க. ஆப்பசோடா மாவு, வினிகர் எல்லாமே சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே பொங்கி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு கரைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீனாக ஆகிருக்கு அப்படிங்கிறத. எந்த அளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த மணிக்கு வச்சு எடுக்கிறதுனால அந்த சூட்டில் அந்த கரைகள் எல்லாமே நல்லா கொஞ்சமாக படிஞ்சு நம்மளுக்கு வந்து அப்படியே கரைகள் எல்லாம் காணாமல் போகுங்க. இப்போது ஒரு இடத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேறு பக்கம் அப்படி திருப்பி வைங்க. இந்த மாதிரிக்கு நம்ம திரும்ப வச்சு எடுத்து வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளோ கரைகள் இருந்தாலும் அந்த கரைகள் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு அந்த கரைகள் எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரிக்கு தாங்க நான் என்னுடைய பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்களாக்கி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு அப்படிங்கிறத. ஓரளவுக்கு நம்ம இப்படி வச்சு எடுக்கிறதுலே நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் வந்து நல்லாவே
அதிலேயே அப்படியே போயிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி வச்சு வச்சு எடுக்க அந்த கரைகள் வந்து இந்த மாதிரிக்கு தாங்க போயிருந்தது. எனக்கு வந்து அடுப்பு மட்டும் நம்ம வந்து பார்த்து இருந்துக்கிடணுங்க. ஸ்டவ் வந்து இந்த மாதிரிக்கு கூட்ட குறைக்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கி தாங்க இந்த மாதிரி பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தடில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி க்ளீன் ஆகிருக்குது அப்படிங்கிறத. நார்மலாக நம்ம வச்சு அப்படி எடுக்கிறதுலையே நம்ம பாத்திரம் எந்த அளவுக்கு எனக்கு வந்து மஞ்சள் கரை அந்த அளவுக்கு படிஞ்சு போய் இருந்தது, கறி பிடிச்சி போய் இருந்துச்சு. திருப்பவும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரிக்கு போயிடுங்க. நம்ம ஒரு டைம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகத்தாங்க செய்யும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து. எனக்கு வந்து ஆஃப் அன் நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சிங்க. நான் இந்த மாதிரிக்கே எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கனாக்கி எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இருந்தது எப்படி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இதுலேயே எனக்கு வச்சு திரும்ப திரும்ப நான் மாற்றி மாற்றி வச்சு எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு கரைகள் இருந்துச்சுதுங்க. இப்போ திரும்பவும் நம்ம விம்ஜெல் போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மணிக்கு தேய்ச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரைகளை வந்து டீப்பாக க்ளீன் ஆகுங்க. திரும்பவும் நான் அதில் வச்சு எடுத்து அப்படி தாங்க எடுத்து வச்சுட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் எனக்கு கரைகள் எல்லாம் போயிடுச்சுது. பார்த்திங்களாலே தெரியும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக அப்படி தேய்க்கவே பார்த்திங்களா நல்லா ஓரளவுக்கு அந்த காது பக்கம்லாம் க்ளீன் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டங்க. அந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எவ்வளோ தான் நான் காது பக்கம் வச்சு எடுத்தாலுமே கொஞ்சம் அதில் வந்து போகாமலே தாங்க இருந்துச்சுது. இந்த மாதிரிக்கு தாங்க நான் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்களாக்கி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்படி இன்னும் கொஞ்சம் அந்த கரைகள்லாம் இருக்குது. நம்ம திரும்பவும் சுடுதண்ணியில் அந்த தண்ணி மட்டும் நம்ம தூர ஊற்றிடக்கூடாதுங்க. அதில் வச்சுட்டு அப்படியே திரும்பவும் நம்ம எடுத்து இந்த மாதிரிக்கு திரும்பவும் நான் ஆப்ப சோடா போட்டு நல்லா இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து வச்சு நல்லா திரும்பவும் நம்ம இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி தாங்க நான் மாற்றி மாற்றி தேய்ச்சி எடுக்க போய் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சுதுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்குன்ட்டு. திரும்பவும் நம்ம அந்த தண்ணியில் வச்சு எடுத்து திரும்பவும் க்ளீன் பண்ணி இப்படி தாங்க ஒரு 10 வாட்டியாக செஞ்சுருக்கணும். அந்த மணிக்கு தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் லெமன் போட்டு திரும்பவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னும் அங்கங்கன்னு ஓரங்களில் எல்லா இடங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கறி பிடிச்ச கரைகள் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருந்தது, எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத. நீங்களும் உங்கள் வீட்டில் கரை பிடிச்ச பாத்திரம் இப்படி இருந்தால் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.